ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம். இது புத்தம்புது காலை. காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் திருமூலரின் திருமந்திரத்தை 22வது பாடலை இன்று நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடல் வரிகள் மிகவும் இனிமையானது. அது இறைவனிடத்தில் நாம் எப்படி ஒன்ற வேண்டும் என்பதை தெளிவாக உரைத்திருக்கிறார். இதோ அந்த பாடல் வரிகள். மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில் தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பார் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில்தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பார் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. இந்த பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே புலம்பக்கூடிய ஒரு புலம்பல். எது எடுத்தாலும் சரி, ஒரு புலம்பல் இல்லாத மனிதனை நம்ம யாருமே பார்க்க முடியாது. அது எவ்வளவு பெரிய மனிதனாக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி புலம்பும் பொழுது அவர்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள், இப்போ மனம் தான் எல்லாமே ஆட்டி படைக்குது. இந்த மனம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மனசில் ஒரு ஆசைகள் இருக்கும், இது அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். இதையெல்லாம் ஆட்டி படைக்கிறது எதுன்னு கேட்டால் இந்த மனம்தான். அந்த மனதிலே சிவபெருமானானவர் வீற்றிருக்க வேண்டும். அப்படி அவர் வீற்று இருந்தால்தான் அந்த நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது நமக்கு ஈடு இணை கொடுக்கும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்னத்தை கடவுள் எனக்கு பண்ணிட்டான், என்னமோ அவன் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் தான் என்னை படைச்சிட்டான் போல இருக்குது, அதான் போல இருக்குது, எனக்கு கஷ்டமாகவே இருக்குது. என்னது இது, சிவபெருமான் எப்படி கண்ணை அசைவார், எங்கேயாவது தூங்குவாரா? சிவபெருமான் உலகத்தையே 24 மணி நேரமும் நம்ம மருத்துவமனையெல்லாம் பார்ப்போம் பாருங்கள், 24x7 அந்த போல் முழுமையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சிவபெருமான் எங்கேயாவது கண்ணை மூடுவாரா? ஆனால் சொல்லும் பொழுது சொல்லுவோம், இந்த பிரம்மதேவன் கூட பாரு, அவர் தூங்குகிற நேரத்தை என்னை படைச்சிட்டார் போல இருக்குது. அதை நான் இன்றைக்கும் என்ன பண்ணுறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்து போச்சு. ஏன்னா நான் பிறந்தது அப்படி. நான் பிறக்கும் பொழுது எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கிறதுனால தான் இந்த துன்பமானது நான் பட்டுக்கிட்டே இருக்கேன். இறைவன் எனக்கு எதுவுமே செய்யலை, இறைவன் எனக்கு எந்த ஒரு நல்ல இதெல்லாம் கொடுக்கலை, அப்படியெல்லாம்
சொல்லக்கூடிய நிலையில் உள்ளது தான் இந்த பாடல் வரிகள். இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள் புலம்புகிறார்களே, ஏன் உனக்கு பக்கத்திலேயே தானே இருக்காரு, சிவபெருமன் எங்கேயோ ஒரு ஊரில் கிடையாது, நீ தொட்டு உணர முடியாது, சூட்சும உடலில் தான் அவர் இருக்காரு, ஆனால் நீ தொடத்தானே முடியாதே தவிர ஆனால் நீ அறிய முடியும். எப்படி அறிய முடியும்? இப்போ நம்ம வந்து சக்கரைன்னு சொல்கிறோம், நமக்கு ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக்குன்னு போட்டுட்டு ஆஹா மைசூர் பாக்கு அப்படின்னா இனிக்குமா? அது காகிதத்தில் எழுதியிருக்கோம் மைசூர் பாக்கு. உணரத்தான் முடியுமா? உணர முடியாது, பார்க்க முடியும். எது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு எப்படி செய்கிறாங்க கொள்கிறாங்க, அதை எடுத்து அவங்க சாப்பிட்டு ருசியை அறியிறாங்க. ஆனால் நாம் வந்து வீட்லேயும் சரி இல்லை கடையில் இருந்தோ சரி அந்த பொருளை வாங்கி கையிலே வைத்து நாவிலே சுவைத்தால்தான் அது வந்து அந்த சுவையை அறிய முடியும். அதுபோல் இறைவனை வந்து நீ பார்க்க முடியாது, ஆனால் பக்தி என்கின்றவற்றின் மூலமாக நீ உணர முடியும். நமக்கு ஒன்று வேணும்னு கேட்ட உடனே நம்ம யார் இடத்துல ஓடி போகிறோம், சுவாமி இது எனக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலை, இதில் இருந்து நான் வெளியே வரணும், உனக்கு ஏதாவது நான் தரேன், ஏன்னா கைவிட்டு அது இறைவனிடத்துலையே நம்ம கேட்டு கேட்டு பழக்கமாகி போச்சு. உனக்கு நான் செய்து வைக்கிறேன், ஏன்னா இது அன்பு, இந்த அன்பின் காரணமாக உனக்கு நான் செய்து வைக்கிறேன், எனக்கு நீ அருள் பொழிய வேண்டும் என்பது கேட்கிறோம். இந்த நிலையைத்தான் இவர்கள் புலம்புகிறார்கள். மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்களில் உன் அருகேதான் நான் இருக்கிறேன், ஆனால் நீ அதை உணரவில்லை, அறிகிலர், நீ அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இறைவனாகிய என்னுடைய செயல்களை எப்போவுமே உனக்கு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் 2 பேரும் உட்காந்துட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க, தாயக்கட்டையே விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் இருக்கக்கூடியது. அப்படி விளையாடும் பொழுது விளையாட்டு பேச்சிலே ஒரே ஒரு நிமிடம் அந்த பார்வதி தேவி சிவபெருமானினுடைய கண்களை மூடுகிறாள், அதாவது பொத்துகிறாள். கண்ணாமூச்சி ஆடும் பொழுது நம்ம 2 கையையும் எடுத்து கண்ணுக்குள்ளே பொத்திக்கிட்டு இருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி சிவபெருமானுடைய கண்களை பொத்துகிறாள். அப்படி பொத்துகின்ற பொழுது உலகம் என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் அந்த நிலையைத்தான் அடைந்த உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்து அவங்கள கோபமாக திட்டவும் அந்த அம்மா கீழே வந்து பிறவி எடுத்து அவரை நோக்கி தவம் இருந்து அவரை சேர்ந்ததாக வரலாறு உண்டு. அதுபோலதான் மனிதர்களாகிய மனிதர்களே, உங்களை பேணி காப்பதற்காக தான் நான் உங்கள் அருகிலே இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெருமாள் கவனிக்கலை, இறைவன் என்னை கண்டுகொள்வதே இல்லை, எனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் கொடுக்குறாரு, அடுத்த வீட்டில் இருக்கவங்கள பாருங்கள் அவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த இவ்வளவு கஷ்டம், அப்படியெல்லாம் புலம்புறீங்க. அது புலம்புறதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இறைவனுடைய நிலை என்னென்னா மனிதர்களையும் விலங்குகளையும் நுண் உயிர்களையும் காப்பது தான். ஏன்னா மலையின் மீது வீற்றிருக்கக்கூடியவர். மலை என்று சொன்னால் என்ன மலைன்னா திருவண்ணாமலை, இமயமலை. அந்த மலையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பனியில் வந்து சிவபெருமானுடைய லிங்க வடிவம் அழகாக தெரியும். நம்ம மேகத்தை கூட நீங்கள் வச்சு பாருங்களேன், எப்போவாது அதனுடைய மேக கூட்டங்களை பார்க்கும் பொழுது இந்த மழை காலத்திலெல்லாம் மேகம் திரண்டு போகும். அப்போ நீ நினச்சி அந்த மேகத்தை பார்த்திங்கன்னா அந்த உருவங்கள் தெரியும். அந்த உருவங்களில் சிவன் உருவம் தெரியும், தாமரை தெரியும், அதே போல் ஒரு பெரிய மலை தெரியும். இப்படி பல வண்ணங்கள் பல உருவங்களை நாம் பார்த்து வணங்கலாம். ஆக சிவபெருமான் உன்னிடத்திலே இருக்கின்றார், அதை நீங்கள் பாருங்கள். உங்களை பேணி காப்பதற்காக தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார், அவரை வணங்குகள். அப்படி விட்டுட்டு அவர் எனக்கு எதுவுமே செய்யலை என புலம்புவதில் ஒரு பயனும் இல்லை என்று திருமூலர் இந்த பாடலின் மூலமாக மிக அழகாகவும் தெள்ளத் தெளிவாகவும் விளக்கியுள்ளார். எனவே அடுத்த பாடலை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.